அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாரத்திற்கு 2 தேர்வாக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பொதுத்தமிழ் மற்றும் நடப்பு நிகழ்வு சார்ந்த கேள்விகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நேற்று 14/5/2025 அன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 1 தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக பொதுத்தமிழ் பொறுத்தவரையும் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து 75 கேள்விகளும் 2025 மார்ச் மாதத்தில் நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகளிலிருந்து 25 கேள்விகளும் மொத்தம் 100 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கும் தினசரி மாதிரி தேர்வுக்கும் வந்து நீங்கள் டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாடியிருப்பார். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் இருந்து. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 2 கூற்று தந்திருக்காங்க. 1, பாரதியார் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருப்பாரா? பாரதியார் பாடியிருப்பார்னா பாரதியார் கிடையாது, பாரதிதாசன் தான் பாடியிருப்பார். பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார். இங்கே பாரதியார்னு தந்திருக்காங்க, பாரதிதாசன். அப்போது முதல் கூற்று தவறு. பாரதிதாசன் புரட்சி கவிஞர், பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். சரி. அப்போ 2 மட்டும் சரி, 1 தவறு. கேள்வி 3, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. கேள்வி 4, பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? பாவலேறு பெருஞ்சித்திரனாரை பொறுத்தவரையும் இப்போ நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருப்பார். ஸோ பெருஞ்சித்திரனாரை பற்றிய பாடல்கள், பெருஞ்சித்திரனாரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இயற்பெயர் மாணிக்கம். சரி. தனித்தமிழையும் தமிழோனரையும் பரப்பிய பாவலர், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரி. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியர் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். சரி. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். அப்போ பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளில் அனைத்துமே சரி. கேள்வி 5, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எதுனா 4 கூற்றில் 4 ஆப்ஷன் எது தவறுனா ஆப்ஷன் பாம்பே. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இடஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்தாக தான் வருமே தவிர இடஞ்சுழி கிடையாது. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரி. வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா. சரி. இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, ழா. சரி. கேள்வி 6, பொருந்தாதது எது? தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இல்லை, தமிழன் என்ற சொல், தமிழன் என்ற சொல் வந்து அப்பருடைய தேவாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். தமிழன் என்ற சொல். வேளாண்மை என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்குமானா குறுந்தொகை கிடையாது. ஸோ வேளாண்மை என்பது கலித்தொகை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். வேளாண்மை என்னும் சொல் கலித்தொகை திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. இங்கே பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. கேள்வி 7, பொறுத்துக. உழவர் என்ற சொல், உழவர் என்ற சொல் வந்து நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு என்ற சொல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் என்ற சொல் 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. முதலை என்ற சொல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றிருக்கும். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 8, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, தமிழ் கவிதை வடிவங்கள் எதுனா செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா. சரி. கூற்று 2, உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை உரைநடை வடிவங்கள். அப்போ 2 கூற்றுமே சரி. கேள்வி 9, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 10, பூவின் 7 நிலைகளில் சரியான வரிசையை தேர்வு செய்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். கேள்வி 11, ஒரு சொல் பல பொருள் தருபவைகள் தவறானது. மா என்ற ஒரு சொல்லுக்கான பல பொருள் எது தவறுனா பனை. மான்னா பனை வராது. அதே மரம், விலங்கு, தொகுலெல்லாம் வரும்.
இப்போ மா என்பதற்கு வெவ்வேறு பொருளை தரும். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. கேள்வி 12. தாவர இலைப்பெயர்களில் தவறானது எது? மல்லி தாள் வருமானால் மல்லி தாள் வராது, தழை வரும். ஆல இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. சரி. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. சரி. சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். சரி. அப்போ இங்கே தவறானது டெல்லி. நெல் வரகு தாள்னு சொல்லலாம், நெல் தாள் வரகு தாள். மல்லி தழை, கரும்பு தொகை, நாணல் தொகை, பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு கூந்தல், அதாவது பாக்கு கூந்தல், அருகுப்புல், கோரைப்புல். கேள்வி 13. தமிழ் எண்களில் தவறானது எது? 1க்கு கா, 2க்கு ஊ வரணும். 2 தமிழ் எண்ணுக்கு ஊ தான் வரும். இங்கே நெடில் தந்திருக்காங்க, இங்கே குறியில் தான் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. 4க்கு சா சரி. 7க்கு ஏ. அப்போது 2க்கு ஊ, 3க்கு கா, 5க்கு ரூ, 8க்கு ஆ, 9க்கு கூ, 10க்கு கா சுழியம். கேள்வி 14. தவறான இணையை தேர்வு செய்க. கோடை என்னும் சொல் அகநானூரில் இடம்பெற்றுள்ளது. சரி. உலகம் என்னும் சொல் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. அரசு தொல்காப்பியத்தில் இருக்குமானா கிடையாது. பார் என்பது சிறுபான்மையாற்றுப்படையினா கிடையாது. அரசு என்னும் சொல் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். பார் என்னும் சொல் பெரும்பான்மையாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கும். அப்போ ஒரு தவறான இணை 3, 4. அதே அன்பு, உயிர், மகிழ்ச்சி இது 3மே தொல்காப்பியம் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். மருந்து பார்த்திங்கன்னா அகநானூறு மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. ஊர் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும். மீன் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும். புகழ் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும். செய் என்ற வார்த்தை குறுந்தொகையிலும். அதே செல், ஒளி, முடி 3மே தொல்காப்பியம் தான். செல், ஒளி, முடி 3 தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 15. தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். கேள்வி 16. தவறான குற்றை தேர்வு செய்க. தவறானது ஆப்ஷன் டெல்லி. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையிலும் காட்டும்ன்றது புறநானூறு கிடையாது, திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றிருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்கிறது கார் 40. சரி. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்கிறது 1810. சரி. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமெதிர் பறந்தவர் என்கிறது நற்றினை. கேள்வி 17. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. கேள்வி 18. பொறுத்துக. வலஞ்சுள்ளி கிளாக்வைஸ், தேடுபொறி சர்ச் என்ஜின், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், புலனம்னா வாட்ஸ்அப். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 19. கொங்கு என்பதன் பொருள். கொங்குனா மகரந்தம் என்று பொருள். அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், திங்கள்னா நிலவு, பொற்கோட்னா பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை, நாம நீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. நிலத்தின் இடையே எனும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. கேள்வி 21. ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் டி தான் தவறு. என்ன தவறுன்னு பார்க்கலாம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுத எழுத்து. இங்கே மெல்லினன்னு தந்திருக்காங்க. எடுத்துக்காட்டு அஃது என்பது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து. அக்குக்கு முன்னர் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று தான் வரும். இது ஆயுத எழுத்து என்பது. அதே ஆயுத எழுத்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனும் என்ற வேறு பெயர்கள் உண்டு. சரி. முதல் எழுத்து ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். சரி. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. சரி. கேள்வி 22. தவறானது எது? கண்டம்னா கான்டினென்ட்னு சொல்லலாம். சரி. வானிலை தமிழில் கிளைமேட்னு வருமானா கிளைமேட்னு வராது, வெதர்னு வரும். வெதர் தான் வானிலை. கிளைமேட் என்பது காலநிலை தமிழில். வலசைனா மைக்ரேஷன். சரி. புகலிடுனா சேஞ்சுரி. சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் எவை? பணிவும் இன்சொல்லும். கேள்வி 24. எளிது என்னும் எதிர்ச்சொல் அரிது. கேள்வி 25. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்களில் சரியானது எது எவை? மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். சரி. உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரி. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரி. அளபெடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஸோ சரியான விடை 1, 2, 3, 4. சரி. கேள்வி 26. பொறுத்துக. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆங்கிலத்தில். மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள்னா சேட்டிலைட்.
நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 27. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. கேள்வி 28. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 29. சரியான தொடரை தேர்வு செய்க. சரியானது எதுனா ஆப்ஷன் சி. காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. கேள்வி 30. ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து உ, அதே ஐ என்னும் இணை எழுத்துக்கு இ. கேள்வி 31. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றசின் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமையம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுனா பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆற்றுணா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று பொருள். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இருக்கும். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். 31 பேரில் கவுண்டிங் மிஸ் ஆகிருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களில் தவறானது எது? குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க், மின் தூக்கினா லிஃப்ட். சரி. மின் படிக்கட்டுனா பிளாட்ஃபார்ம்னா கிடையாது, எஸ்கலேட்டர்னு வரணும். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. அதே மின்னஞ்சல்னா இமெயில் சரியாக இருக்குது. கேள்வி 32. முத்தேன்களில் சரியானதை தேர்வு செய்க. முத்தேன்னா பழைய புத்தகத்தில் கொம்புத்தேன், மலைத்தேன், பொந்துத்தேன் இருக்கும். அப்டேட் புத்தகம் பார்த்திங்கன்னா முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் தான் சரியானது. கேள்வி 33. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கியவன் பாண்டியன். கேள்வி 34. தாலாட்டு பிரித்து எழுதுக. தாள் கூட்டல் ஆட்டு. கேள்வி 35. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. கேள்வி 36. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள். கேள்வி 37. திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறதுனா தை முதல் நாளில் தொடங்குகிறது. அதே திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாளில் தொடங்கும். கேள்வி 38. பொருந்தாதது எது? பஞ்சாப் அறுவடை திருநாட்களில் பஞ்சாபில் லோரின்னு கொண்டாடுறாங்க. சரி. குஜராத்தில் உத்தராயணம்னு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் பொங்கல்னு கொண்டாடுறாங்க. மராட்டியத்தில் பொன்னம் கேரளா வரும். இப்போ மராட்டியத்தில் மகர சங்கராந்தின்னு கொண்டுவாங்க. எங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. உத்தராயன் என்பது குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயணம்னு கொண்டாடுறாங்க. கேள்வி 39. பொருந்தாதது எது? கண்டம், வண்டி, நண்டு, மன்றம். மன்றம் பொருந்தாது. ஏன்னா முதல் 3 ஒரே மாதிரி. அதாவது நான் டாக்கு முன்னே வரணும். டா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும். கண்டம், வண்டி, நண்டு அதில் இருக்கும். அப்போ பொருந்தாது மன்றம். ரா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும். 2 சொல்லி இன்னு வரும். மன்றம், நன்றி, கன்று. கேள்வி 40. சரியானதை தேர்வு செய்க. வானம், பனி. வானம்னா வெடியை குறிக்கும், பனினா வேலையை குறிக்கும். அதே 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆகாயம், 2 சொல்லி நீ வந்தால் குளிர்ச்சி, பனி. கேள்வி 41. சரியான பொருளை தேர்வு செய்க. விலை, விழை, விளை. விளைனா பொருளின் மதிப்பு, விழைனா உண்டாக்குதல், விழைனா விரும்பு. கேள்வி 42. சரியான பொருளை தேர்வு செய்க. இலை, இழை, இழை. இலைனா செடியின் இலை, இழைனா மெலிந்து போதல், இழைனா நூல் இலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 43. பொறுத்துக. ஏரினா நீர்நிலை, ஏரி மேலே ஏரி என்று பொருள். கூரைனா வீட்டின் கூரை, கூரை புடவை. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 44. சரியான தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கேள்வி 45. ஸ்கல்ப்சர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான கலைச்சொல் எதுனா சிற்பங்கள். கேள்வி 46. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவ மருந்தினும் வேண்டல் பாற்று அன்று. விடுபட்ட இடத்தை தேர்வு செய்க. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 47. மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் அனிச்ச மலர். கேள்வி 48. ஒருவருக்கு நிலையான செல்வம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஊக்கம். அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடலை பாடியவர் முடியரசன். கேள்வி 50. பொருந்தாதது எது? சமர்னா போர். சரி. நல்கும்னா தரும். சரி. களம்னா கப்பல். சரி. எக்களிப்புனா துன்பம் வருமானா தவறு. எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி என்று பொருள்.
கேள்வி 51. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். கேள்வி 52. ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கீடாக பெற்ற பொருள். ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கீடாக தானியத்தை பெற்றிருப்பாங்க. நெல்லை கொடுத்து அதற்கீடாக எதை பெற்றிருப்பாங்கன்னா உப்பை பெற்றிருப்பாங்க பண்டமாற்று முறையில். கேள்வி 53. பாலோடு வந்த கூழோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கேள்வி 54. பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கேள்வி 55. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்த பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்று உமனர் போலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை. கேள்வி 56. நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் என்ற பாடல் வரி பட்டினப்பாலை. கேள்வி 57. டிமாண்ட் டிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. வரைவோலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையாருடைய அறிவுரை. கேள்வி 59. பொருந்தாதது எது? இவன், இது, இவர், அவர். அவர் பொருந்தாது. ஏன்னா முதல் 3 ஆப்ஷனும் அண்மை சுற்றுல வரும். 4வது ஆப்ஷன் அவர் என்பது சேய்மை சுட்டுக்குரியது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ, சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. சேய்மை சுட்டுனா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அமரம். தொலைவில் இருப்பதை குறிப்பிடுது சேய்மை சுட்டு. கேள்வி 60. சரியான இணையை தேர்வு செய்க. வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். வினா எழுத்துக்கள்னா ஏ, யா, ஓ வரணும். நெடில் ஓ வரணும். இங்கே குறியில் இருக்குது. அடுத்து ஏ. அப்போது முதல் கூற்று தவறு. மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. சரி. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. அப்போ சரியான இணை 2, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 61. பொருந்தாதது எது? எது, யார், அவனா, ஏன். இதில் அவனா என்பது புறவினாவில் குறிக்கும். எது, யார், ஏன் என்பது அகவினாவில் குறிக்கும். கேள்வி 62. பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்பற்றி எழுதுக. நவமணிகளை அகர வரிசைப்படுத்தல சரியானது ஆப்ஷன் சி. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஒரே எழுத்து. இங்கே வைரம், வைடூரியம், வைரம் ஒரே எழுத்து. முதல் எழுத்து சேமாக இருந்தால் அடுத்த எழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே அடுத்து டூ வந்திருக்கு. அப்போ இதுதான் முதல்ல வரும். அப்போ வைடூரியம், வைரம். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 63. பொறுத்துக. பயண படகுகள்னா ஃபெரீஸ். பாரம்பரியம்னா ஆங்கிலத்தில் ஹெரிட்டேஜ். கடற்படைனா வாயோஜ். கலப்படனா அடல்ட்ரேஷன். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 64. கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர். கவி ஞாயிறுனாவே தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். கலை ஞாயிறு முத்துசாமி. கேள்வி 65. வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு. வேலுநாச்சியார் பிறந்தது 1730. வேலுநாச்சியார் சிவகங்கையை இழந்தது 1772. சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. வேலுநாச்சியார் இறந்த ஆண்டு 1796. கேள்வி 66. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். கேள்வி 67. சரியான தொடரை தேர்வு செய்க. சரியானது ஆப்ஷன் பாம்பே. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் என்ற சொல்லி எங்கே வரும்னா உயிர் எழுத்துக்கு முன்பு அழகிய. அப்போ இங்கே ஆ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னே ஓர் வரணும். அதே குளம், இங்கே குளம் என்பது உயிர்மை எழுத்து. கு என்பது இக்கு கூட்டல் ஊ. அப்போ இது உயிர்மை எழுத்தாக இருக்குது. உயிர்மை எழுத்துக்கு முன்னே ஒரு வர வேண்டும். அப்போ சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 68. வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். கேள்வி 69. எவை 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும் என வள்ளுவர் கூறுகிறார். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இவை இல்லாமல் வாழ்வதே அறம்னு சொல்லியிருப்பார். கேள்வி 70. கும்பி என்பதன் பொருள். கும்பினா வயிறை குறிக்கும். கேள்வி 71. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 72. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. கேள்வி 73. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். கேள்வி 74. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. கேள்வி 75. சரக்குந்து என்ற தமிழ் சொல்லுக்கான சரியான ஆங்கில சொல் லாரி.
கேள்வி 76 சரியான இணையை தேர்வு செய்க. 76லேருந்து 100 வரை 2025 மார்ச் மாதத்தில் நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வு தொகுப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ள கேள்விதான். புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2022. புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரையும் 5/9/2022 தொடங்கியிருப்பாங்க. சரி. தமிழ் புதல்வன் திட்டம் 2024 தொடங்கினாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 9/8/2024 தொடங்கினாங்க. அப்போது 2 குற்றமே சரியாக இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் சேவைத்துறை 2020 to 21 முதல் 2023-24 வரை ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைய கண்டுள்ளது? 7.97%. கேள்வி 78 பொறுத்துக. புதிய அகழாய்வு இடங்கள் அதனுடைய மாவட்டங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பட்டண மாறுதாறு எந்த மாவட்டம்னா தூத்துக்குடி மாவட்டம். கரிவளம் வந்த நல்லூர் தென்காசி மாவட்டம். மாணிக்கொல்லை கடலூர் மாவட்டம். அடிச்சனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. இது இல்லாமல் வெள்ளலூர் கோவை மாவட்டத்தில் இருக்குது. தெலுங்கனூர் சேலம் மாவட்டம். கேள்வி 79 சரியான இணையை தேர்வு செய்க. நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே அமைய போலுதுன்னா ஈரோடு. நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில் அமையுள்ளது. சிந்து சமவெளி கலாச்சார காட்சியகம் சென்னையில் அமையப்போகுது. தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் மாமல்லபுரம். தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் மாமல்லபுரம். அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. இங்கே தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் மாமல்லபுரம் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையிலும் அமையும். கேள்வி 80 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதி கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நில கொண்ட மாவட்டம் ஃபஸ்ட்டு திருவாரூர், 2வது தஞ்சாவூர், 3வது கடலூர், 4 நாகப்பட்டினம். கேள்வி 81 தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு 5 படி தமிழ்நாட்டின் பிறப்பு பாலின விகிதம் 878 பேர் இருக்காங்க. கேள்வி 82 சமீபத்தில் எந்த கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் கும்பகோணத்தில் இருக்க துக்காட்சி ஆபத்ச காயேஸ்வரர் கோயிலுக்கு தான் யுனெஸ்கோ விருது தந்திருக்காங்க. கேள்வி 83 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006. கேள்வி 84 அகரம் மொழிகள் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? மதுரையில் அமைய உள்ளது. கேள்வி 85 சரியான இணையை தேர்வு செய்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலக கதை சொல்லல் நாளும் மார்ச் 20. மகிழ்ச்சி தினமும் மார்ச் 20. மார்ச் 20 பொறுத்தவரையும் உலக சிட்டுக்குருவி தினம், மகிழ்ச்சி தினம், உலக கதை சொல்லல் நாள் மார்ச் 20. சர்வதேச காடுகள் தினம் மார்ச் 21. உலக காசநோய் தினம் மார்ச் 23 கிடையாது. மார்ச் 23 உலக வானிலை தினம் வரும். மார்ச் 24 தான் காசநோய் தினம். அப்போ இங்கே சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 86 சமீபத்தில் 59வது ஞானபீட விருதை பெற்ற வினோத்குமார் சுக்லா எந்த மொழிக்காக பெற்றார்? இந்தி மொழிக்காக பெற்றார். கேள்வி 87 2023 ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கலைஞர் எழுதுகோள் விருது நக்கீரன் ஆர் கோபாலுக்கு தந்திருப்பாங்க. இது இல்லாமல் சுகிதா சாரங்கராஜுக்கு வாங்கியிருப்பாங்க. 2023க்கான கலைஞர் எழுதுகோள் விருது 2 பேர் வாங்கியிருப்பாங்க. ஒன்று நக்கீரன் கோபாலுக்கும் சுகிதா சாரங்கராஜ். கேள்வி 88 சரியான இணையை தேர்வு செய்க. 1 2025க்கான அவையார் விருது யசோதா சண்முக சுந்தராவுக்கு தந்தாங்க. வேளாண் வேந்தர் விருது அந்தோணிசாமி. மொரிசியஸ் நாட்டின் உயரிய விருது நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கும். சரியான இணை 1, 2, 3 இணை சரியாக இருக்குது. கேள்வி 89 மக்கள் மருந்தக தினம். மக்கள் மருந்தக தினம் மார்ச் 7. கேள்வி 90 சரியான இணையை தேர்வு செய்க. டால்பின் திட்டம் 2020 சரி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1972 சரி. சரியானது 1, 2 சரி. கேள்வி 91 இந்தியாவின் 58வது புலிகள் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் 58வது புலிகள் பூங்கா மத்திய பிரதேசத்தில் மாதவ் தேசிய பூங்காவை தான் புலிகள் பூங்காவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேள்வி 92 2025ஆம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா வகிக்கும் இடம். உலக மகிழ்ச்சி அறிக்கையில் 2025 118வது இடம். கேள்வி 93 உலக அளவில் இந்தியா எத்தனாவது பெரிய சூரிய சக்தி உற்பத்தியாளராக உள்ளது? உலக அளவில் இந்தியா பார்த்திங்கன்னா இது மார்ச் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸு 5வது இடத்தில் உள்ளது. வட இந்தியாவின் முதல் அணுசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஹரியானா ஸ்டேட்டில். கேள்வி 95 இந்தியா எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது? இந்தியாவை பொறுத்தவரை 2025க்குள்ளே காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஐநா பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே
ஐநா சபை 2030க்குள்ளே காசநோய் ஒழிக்க இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. கேள்வி 96 ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட. இந்தியாவில் முதியோர் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? கேரளா. கேள்வி 97 டிஎன்ஏ மாதிரிகளை பாதுகாக்கும் இந்தியாவின் முதல் விலங்கியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? டார்ஜிலிங். கேள்வி 98 இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். கேள்வி 99 இந்தியாவின் 26வது நவரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் எது? இந்தியாவின் 26வது நவரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் IRFC, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 26வது நவரத்னா அந்தஸ்து பெற்றது. 25வது நவரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் IRTC 25. ஸோ தற்போது இந்தியாவில் நவரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களின் எண்ணிக்கை 26 இருக்குது. லாஸ்ட்டாக IRFC வாங்கியிருக்கு. கேள்வி 100 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது எந்த திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது? அனோரா என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இந்த வீடியோ பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்தும் மற்றும் 2025 மார்ச் மாதத்தில் நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வில் இருந்து 25 கேள்விகளும் மொத்தம் 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக நம்ம பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக இந்த 100 கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.